நம்ம நாட்டில் ட்ரெண்டிங்கா பஞ்சங்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு ட்ரெண்டிங் வந்துட்டு தான் இருக்கு. பாடுறது, ஆடுறது, திங்கிறது, நடிக்கிறதுன்னு ஏகப்பட்டது கிடக்கு. அதுல ஒன்று தான் இப்போ வைரலாகி ஓஞ்சு போயிருக்கிற ஹஸ்கி டான்ஸ். அந்த பாட்டுக்கு இசையமைச்சவரையே ஆட வைக்கிற அளவுக்கு வைரல் பண்ணி விட்டாங்க. இப்போ இந்த ஹஸ்கி டான்ஸ் ட்ரெண்டை தொடர்ந்து கார்ப்பரேட் நிறுவனங்களின் மன்னிப்பு கடிதம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டா மாதிரி வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸ்கோடா, வோல்க்ஸ்வேகன், ரிலையன்ஸ், அதானி, பிவிஆர், மீஷோ உள்ளிட்ட பல நிறுவனங்கள் தங்களோட வாடிக்கையாளர்களுக்கு நகைச்சுவையா மன்னிப்பு கடிதங்களை எழுதி பதிவிட்டு இருக்காங்க. மன்னிப்புல என்னையா நகைச்சுவைன்னு உங்களுக்கு தோணலாம், அதானே எனக்கும் புரியல. பிலிப்பைன்ஸ் நாட்டில் தொடங்கின இந்த ட்ரெண்டை இந்தியாவில் ஸ்கோடா நிறுவனம் தான் முதல்ல தொடங்கி வச்சது. இந்த மன்னிப்பு நிறுவனம் செய்த தவறுக்காக இல்லையா, மாறாக வாடிக்கையாளர் மகிழும் அளவுக்கு சேவைகளை வழங்கியதுக்காகவும் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விளம்பர துணியிலும் இந்த நகைச்சுவையை பயன்படுத்திட்டு இருக்காங்களாம். இருந்தாலும் மன்னிப்புங்கிற உன்னதமான வார்த்தையை காமெடியாக்கி மார்க்கெட்டிங் செய்வதான்னு சில பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.